அவன் இறந்த பிறகு ஒரு நாள் கூட நினைத்து அழாத என்னால இருக்கவே முடியல அப்படின்னு இப்ப ஸ்ரீதேவி அசோக் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். சின்ன திரை நடிகை ஸ்ரீதேவி அசோக் முதலில் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு பின்னர் சீரியல்கள்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க. தங்கம், கஸ்தூரி போன்ற சீரியல்கள் நடித்துக் கொண்டிருந்த இவருக்கு ராஜாராணி சீரியல் நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுத்துச்சு. துணை நடிகையாகவும் வெள்ளி கதாபாத்திரங்களிலும் நடித்து ரசிகர்களை மிரட்டியவங்க தன்னுடைய நண்பர் அசோக் சிண்டேலாவுடன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தங்களுக்குள் எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்று சமீபத்தில பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காங்க. எனக்கு வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னாலே ரொம்பவே பிடிக்கும். ஒருமுறை என்னுடைய வளர்ப்பு நாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் பெங்களூரில் இருந்தேன். என்னுடைய முகநூல் பக்கத்தில பெங்களூருவில் யாராவது இருந்தால் உதவி செய்யுங்கள்னு பொதுவாக ஒரு பதிவு எழுதியிருந்தேன். அப்போது முதல் ஆளாக என்னை தொடர்பு கொண்டவர் தான் அசோக். அப்படிதான் எங்களுடைய நட்பு ஆரம்பிச்சது. நாங்கள் இருவரும் திருமணம் செஞ்சு கொள்வோம்னு ஒரு நாளும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நண்பர்களாக தான் பழகி வந்தோம். திடீரென ஒரு நாள் அசோக் அவருடைய குடும்பத்தினருடன் என்னுடைய வீட்டிற்கு வந்து பெண் கேட்டாரு. இருவருக்கும் பிடித்து போனதால் திருமணம் செய்து கொண்டோம் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தாங்க. மேலும் ஒருமுறை படப்பிடிப்பு முடித்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது விபத்து ஒன்றில் சிக்கிய சாலையோர நாய் ஒன்றை கண்டோம். அதை மீட்டு சிகிச்சை செய்து எங்களுடனே வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எங்களுடன் இருந்தான். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் திடீரென்று ஒரு நாள் இறந்துட்டான். இது குறித்து விசாரித்த பொழுது சிறுநீரக பிரச்சனையால் இறந்துட்டான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவனுடைய நினைவுகளை நினைத்து அழாத நாளே கிடையாது அப்படின்னு கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க ஸ்ரீதேவி அசோக். அவருடைய இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி ரசிகர்களினுடைய கவனத்தை ஈர்த்து வருது. பொதுவாகவே மனிதர்களை நினைத்து கூட பார்க்க முடியாத இந்த காலகட்டத்தில் இவங்க வளர்ப்பு பிராணிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதையும் தன்னை விட்டு பிரிந்து போனதை நினைத்து வாடுறாங்களே அப்படின்னு தான் எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே யாராக இருந்தாலும் உயிருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது இது போன்றவர்களால் நம்மளுக்குமே தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க சொன்னதை பற்றின்றதை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.